அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ஒரு இலையை வச்சு நீங்கள் தீபம் போடுறது மூலமாக நமக்கு குபேர வசியம் உண்டாகி இந்த வருடம் முழுவதும் நமக்கு பணமழை பொழிஞ்சிட்டே இருக்குங்க. வீட்டில் இருக்கிற தீய சக்திகளையும் இது மாற்றக்கூடியதுங்க, அழிக்கக்கூடியதுங்க, நேர்மறையான ஆற்றல்களை உண்டாக்கக்கூடியதுங்க. வாங்க அந்த இலை எந்த இலைன்னு பார்க்கலாம். அந்த இலையோட பேர் என்னென்னா பெருந்தும்பை என்ற பேய் மிரட்டி பேய் விரட்டிங்க. அதாவது பெருந்தும்பைன்றது நம்ம கிராமப்புறங்களில் கிடைக்கக்கூடிய தும்பை செடி இருக்குங்க இல்லையா, அந்த தும்பை செடியோட ஒரு வகையானது தாங்க பெருந்தும்பைன்றது. இந்த பெருந்தும்பை கிராமப்புறத்தில் அதிகமாக கிடைக்கும். அதோட இலையை வச்சு தாங்க நீங்கள் அந்த விளக்கை போடணும். அந்த விலையை வச்சு அந்த இலை இருக்குல்ல, அந்த இலை பச்சையாகவே எரியக்கூடிய தன்மை கொண்டதுங்க. அண்ட் தீய சக்திகளை அழிக்கக்கூடியதுங்க. அந்த இலையை பச்சையாகவே பிடிங்கிட்டு வாங்க. அந்த இலையை பார்த்தீங்கன்னா, அந்த இலையை பச்சையாக பிடிங்கிட்டு வீட்டில் நீங்கள் மண் சுட்டி வச்சுருப்பீங்க இல்லையா, அகல் விளக்கு, அந்த மண் சுட்டிகள்லேயே நீங்கள் சாதாரணமாக எண்ணெய் அல்லது நெய் எதனாலும் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றுங்க. தீபம் ஏற்றும்போது தீபம் ஏற்றும்போது ஓம் நமோ குபேராயக நமக அப்படி சொல்லி கிழக்க வச்சு கிழக்க திருப்பி, அதாவது சூரியன் உதயமாகிற கிழக்கு பக்கமாக தீபம் ஏற்றுங்க. இந்த தீபத்தின் மூலமாக, இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுவதன் மூலமாக உங்கள் வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றல்களான, அதாவது பில்லி, சூன்யம், ஏவல், கந்திஷ்டி எல்லாமே நீங்கி உங்களுக்கு நேர்மறையான ஆற்றல் கிடைக்கும்ன்றது தாங்க ஐதீகம். இந்த செடிக்கு இன்னொரு பேர் இருக்குங்க, குபேர மூலிகை செடின்னு அர்த்தம். அதாவது குபேரருக்கு ரொம்ப பிடிச்ச மூலிகையாங்க. இந்த செடி மூலமாக, அந்த இலையில் தீபம் ஏற்றுறதுக்கு மூலமாக குபேரரும் லட்சுமியும் நமக்கு வசியமாவாங்க. அதாவது வசியமாவாங்கன்னா நம்ம வீட்டில் எப்பயுமே பண கஷ்டம்ன்றதே இருக்காதுன்றது தாங்க அதோட அர்த்தம். அந்த தீபம் ஏற்றும்போது நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களோ, இல்லாட்டி கடன் பிரச்சனையில் இருக்கீங்க, கடன் கொடுத்தவங்க திரும்ப கொடுக்கல, இல்லை உறவுகளில் பிரிவினை, வீட்டில் நிம்மதி இல்லை எதுவாக இருக்கட்டும், என்ன வேணால் நீங்கள் உங்களுக்கு நடக்கணும்னு நினச்சி அந்த தீபத்தை ஏற்றுறீங்களோ அது அப்படியே நடக்குங்க. குபேரரும் லட்சுமியும் வசியமாகி உங்களுக்கான தேவைகள் அனைத்தையுமே பூர்த்தி செய்வாங்கங்க. இந்த இலையை காய வச்சு இதை பொடியாக்கி, அந்த பொடியை சாம்பிராணி போடுறீங்க இல்லையா, அந்த சாம்பிராணிக்கு பதிலாக தூபம் காட்டுறப்ப இந்த பொடியை தூவி விட்டிங்கன்னா வீட்டில் இருக்கிற ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வீட்டில் இருக்கிற அதுவும் எதிர்மறையான ஆற்றல்கள் இது பண்ணி ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி தருங்க. அண்ட் குடும்பமே சுபிட்சமாக இருக்கும், அண்ட் ஐஸ்வர்யத்தோடு இருக்கும்ன்றது ஐதீகங்க. இந்த செடிக்கு பேர் பேய் மிரட்டின்னு சொல்கிறாங்க. அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அதாவது அந்த காலத்துலலாம் யாருக்காவது பேய் பிடிச்சிருச்சுன்னா இந்த இலையை வச்சு அடிப்பாங்களங்க. பேயை ஓட்டுறதுக்கு இந்த இலையை தான் பயன்படுத்துவாங்களாம். அப்படி பயன்படுத்தும் போது தீய சக்திகள் ஓடுற மாதிரி பேய் அவங்க உடம்பை விட்டு நீங்கிடுமாங்க. அதனால தாங்க இந்த செடிக்கு பேர் பேய் மிரட்டி, பேய் விரட்டி. நீங்கள் வருட தொடக்கத்தில் இந்த தீபத்தை ஏற்றுறது மூலமாக நமக்கு பண கஷ்டங்களோ, மனசில் எந்த ஒரு கஷ்டங்களோ எதுவுமே நிற்காதுங்க. நீங்கள் தொட்டது எல்லாமே தொடங்குங்க. ஸோ இது 100% ரிசல்ட் தருங்க. நீங்கள் மனசால் உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு அண்ட் குபேரர் லட்சுமியையும் வணங்கி இந்த தீபத்தை ஏற்றுங்க. கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ஈஸியாக கிடச்சிருங்க. இல்லை நாங்கள் டவுனில் இருக்கோம் மேம்னு சொல்கிறவங்க, அவங்க நாட்டு மருந்து கடைகளில் இது ஈஸியாக கிடைக்குங்க. நாட்டு மருந்து கடையில் போய் குபேர லக்ஷ்மி மூலிகை திரின்னு கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. அதன் மூலமாக நீங்கள் தீபம் ஏற்றலாம். இந்த பச்சை இலையை தான் அவங்க காய வச்சு திரியாக வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை வாங்கி நீங்கள் தீபம் ஏற்றலாம். இந்த தீபத்தை நீங்கள் நாளைக்கு எப்போ வேணால் ஏற்றலாங்க. முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு சீக்கிரமாக எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் 5:30க்குள்ளே கூட ஏற்றுற மாதிரி பாருங்கள். அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு வாங்க, விசேஷமாக இருக்குங்க.